என் பேர் ஆண்ட்ரியா ஸ்வீட்லின். நான் இப்போ சொல்ல போகிற கதையின் தலைப்பு ரூத்தின் நன்மைகள். மோவாபிய தேசத்தில் ரூத்துன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து நகோமி அவங்களோட குடும்பத்திலிருந்து பஞ்சத்திலிருந்து தப்பிக்க மோவாபிய தேசத்துக்கு வந்தாங்க. அங்கே வரப்போ நகோமியோட பசங்களுக்கும் பையனுக்கும் ரூத்துக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணமான கொஞ்ச நாளில் ரூத்தோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அதனால் அவங்க ரொம்ப மன உளைச்சலானங்காட்டி அவங்களோட மாமியார் நீங்கள் யாரோட ஹஸ்பண்ட் இறந்தாலும் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னங்காட்டி ரூத் நீங்கள் இருக்கிற இடம் தான் எனக்கும் இருக்கிறது, நீங்கள் கும்பிடுற கடவுள் தான் எனக்கும் கடவுள், நீங்கள் சாகிற இடத்துல தான் நானும் சாவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட ரகுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு ரூத்தை இஸ்ரவேல் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போனோடனையும் போவாஸோடைய நிலத்தில் நெல் கதிர்கள் அறுக்கிறதுக்கு ரூத்தும் நகோமி வேலைக்கு போனாங்க. அங்கே போனப்போ ரூத் போவாஸ் ரூத்தோட நல்ல குணங்களை பார்த்துட்டு ரூத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட சந்ததியிலிருந்து தாவீதோட சந்ததியிலிருந்து ஏசப்பா பிறந்தாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளும் ஏசப்பாவை நம்பினோன்னா ஏசப்பா நம்மளே கைவிட மாட்டார். தேங்க்யூ.